ஹாய் விவர்ஸ், எல்லாருக்குமே ஸ்தோத்திரம். என் பேர் சுந்தரி. இவ பேர் என் மூத்த மக பேர் ஸ்டெஃபி மீனோ. ஸ்டெஃபி மீனோ அங்கே பாரு, உங்களுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவ என் ரெண்டாவது பொண்ணு ரசிதா, மூணாவது பொண்ணு மான்சா. நாங்கள்லாம் ஒரே குடும்பம். நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, இந்த வீடியோ பதிவு போட்டேன்னா, என் பெரிய பாப்பா பார்த்துருக்கீங்க, ஒரு மாற்றுத்திறனாளி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கோம், நிறைய பாடுகள் பட்டிருக்கோம். ஆண்டவர் இன்றைக்கி எங்களை ஜீவனோடு வச்சுருக்காங்க, அது பெரிய கிருபை. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து எந்த ஒரு வருமானமோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. உன்னால் வெளியேறி வேலைக்கும் போக முடியாது, இந்த பிள்ளைகளுக்கு சம்பாரித்து கொடுக்க முடியாது, நீ என்ன செய்ய போகிற? ஆனால் எல்லாரோட கேள்வி பார்க்குற எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி இதுதான், இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? அப்படி இருக்க சூழ்நிலையில் தான் நான் ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டேன். அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒன்றா நான் செல்லு மூலமாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜவுளி கடையில் நாங்கள் கேட்டோம். இப்படி என் குடும்பத்துக்கு அதனால் செல்லு மூலமாக ரீசெல்லிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா மூலமாக. அப்போ அந்த அக்கா என்ன சொன்னாங்க, நாங்கள் செல்லில் டெய்லி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேரீ அனுப்புகிறோம்ப்பா, அவங்க ஜவுளி கடை வச்சுருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்படி சொல்லி நான் ஆரம்பித்தது தான் இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லி, வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வாரம் வாரம் நாங்கள் டெய்லி ஆர்டர் எடுத்து கொடுக்க. அதாவது இந்த பிள்ளையை வச்சுட்டு ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தேன். ஏன்னா என்கிட்ட முதலீடு போட்டு செய்கிறது கூட எனக்கு எந்த வருமானம் கிடையாது. அன்னன்னைக்கு பார்க்குறதே திண்டாட்டமாக தான் இருக்கும். அங்கே அப்படி ஒரு சூழ்நிலை தான் என்னோடய சூழ்நிலை. ஆனால் இப்படி இருக்க சூழ்நிலை தான் நான் அந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே நான் உங்ககிட்ட சொல்லணும்னா, நீங்கள் இதை பார்க்குற நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் டெய்லி யூடியூப்பில் சாரீ நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பிடிச்சா என்னோடய நம்பரை நான் வந்து அந்த இது யூடியூப் லிங்க்கில் போட்டு விட்றேன். உங்களுக்கு அந்த சாரீ பிடிச்சிச்சின்னா நீங்கள் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் அட்ரஸ்க்கே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். நம்பிக்கையான இடம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் என்ன சொல்லப்போனால் இங்கேருந்து திருநெல்வேலி சைடு அது மட்டும் நாங்கள் இருக்கிறது வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. நாங்கள் வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு அனுப்பியிருக்கோம். பெங்களூர்லாம் தூரம், தமிழ்நாடு தாண்டி தான். அதெல்லாம் அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பெங்களூரு, இங்கிட்டு திருநெல்வேலி சைடு, தென்காசி சைடு, அப்புறம் இங்கிட்டு திண்டுக்கல் சைடு, எல்லா இடத்துக்குமே நாங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். உண்மையிலே எல்லாமே கரெக்டாக போய் சேர்ந்துருக்கேன். நம்பிக்கையான இடம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், இப்படி ஒரு நம்பிக்கையான இடத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்காக. ஏன்னா இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ எங்களுடைய சாப்பாட்டுக்கு தேவையான தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் மூலமாக எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். நான் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நான் கேட்கல, என்னோடய சின்ன ஒரு தொழில் தான் இது, முதலீடே இல்லாத தொழில் தான். ஆனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கணும். எங்களை ஆசீர்வதிச்சாங்க, கண்டிப்பாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். ரொம்ப நன்றி, எல்லாருக்குமே தேங்க்ஸ். வணக்கம் சொல்லுங்கள் ஸ்டெஃபி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் வணக்கம் பாய். வணக்கம் அலையில சொல்லுங்கள். பாய். தேங்க்யூ.